ஹாய், எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் லைஃப்பில் எவ்வளோ கஷ்டங்கள் என்னெல்லாமோ பார்த்து இப்போதைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பெண் சாதாரண பெண்ணாக இல்லாமல் சாதனை பெண்ணாக இருந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சும்மா இந்த பொண்ணு படித்து வளர்ந்ததுனால மட்டும் சாதனை பெண் கிடையாது, உண்மையாகவே இந்த பெண் சாதனை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. அதாவது இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா 10th படிக்கும் போதே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சோன்னே இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எதுவுமே தெரில. கல்யாணம் அப்படின்னா நல்லா ட்ரெஸ்ஸு போடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்லாம் வருவாங்க, நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியுமே தவிர மித்தபடி கல்யாணம் பண்ணுற அளவுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இந்த பொண்ணுகிட்ட கிடையாது. ஆனால் அந்த பொண்ணோட அப்பா அம்மா குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த பொண்ணை 10th படிக்கும் போதே கல்யாணம் முடிச்சு வச்சிடுறாங்க. கல்யாணம் முடிச்சு வச்சோன்னே இந்த பொண்ணு ரொம்பவே ஒரு டிப்ரெஷனில் தான் இருந்திருக்கா. என்னடா திடீர்னு அம்மா அப்பா விட்டு போகணும், யாருனே தெரியாத ஒருத்தர் கூட போய் இருக்கணும் அப்படின்னா இந்த பொண்ணுடைய மனநிலையை நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்கணும். அந்த மனநிலையிலையும் இந்த பொண்ணு அந்த ஹஸ்பண்ட்டை கேட்ட ஒன்று என்னடான்னா, நான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் இந்த பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட்டை கேட்டிருக்குது. அந்த ஹஸ்பண்ட் என்னன்னு தெரில, ரொம்ப நல்லவராக இருந்திருக்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு படிக்கிறதுக்கு அந்த ஹஸ்பண்ட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு வழியாக கல்யாணமும் முடிஞ்சிச்சு. இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் 11th படிக்கிறாங்க. நீங்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள், காலேஜில் ஒரு பொண்ணு தாலி கயிறு போட்டு வந்தாலே ஒரு மாதிரி பார்க்குறவங்க இருப்பாங்க. ஆனால் ஸ்கூலில் 11th படிக்கும்போது, அதாவது இந்த சயின்ஸு, சோசியல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு இதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்குள்ளே கழுத்தில் தாலி கயிறோட கிளாஸில் உட்காரணுன்னா இந்த பொண்ணுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். பழைய ஃப்ரெண்ட்ஸுமே கூட வர மாட்டாங்க. சிச்சுவேஷன் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அறிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வர மாட்டாங்க. ஏன்னா 11th ஒரு புது வழியில் போகிறது. எல்லாருமே புதுசாக இருக்கிறாங்க. என்ன உனக்கு கல்யாணம் ஆகிட்டான்னு அவ்வளோ கேள்விகள் கேட்குறாங்க இந்த பொண்ணை. இந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரில, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ஸோ அப்படியே இந்த பொண்ணு 11th கண்டினியூ பண்ணுது, 12th முடிச்சிருது. 12th முடித்த பிறகு காலேஜ் ஃபஸ்ட் இயர் பிபிஏ ஜாயின் பண்ணி விடுறாரு அவங்களுடைய ஹஸ்பண்ட். பிபிஏ எதுக்கு ஜாயின் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ எதுக்கு நம்ம மனைவியை வேறு இடத்துக்கு வேலைக்கு அனுப்பணும், நம்ம பிஸ்னஸ்லேயே அவளை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிபிஏ படிக்க வைக்கிறாரு அந்த ஹஸ்பண்ட். ரொம்ப நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு. ஃபஸ்ட் இயர் படிக்கிறாங்க, செகண்ட் இயர் படிக்கிறாங்க. செகண்ட் இயர் பாதிலே கன்சீவ் ஆகிடுறாங்க. கன்சீவ் ஆனோடனே தேர்ட் இயர் கஷ்டப்பட்டு எப்படியோ தேர்ட் இயர் எல்லா செமஸ்டர் கிளியர் பண்ணி அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே கவலை, இந்த குழந்தையும் பார்த்துக்கணும், நம்மளுடைய ப்ரொஃபஷன்லேயும் அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு ஆசைப்பட்றாங்க. இந்த பொண்ணுக்கு ஆண் குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தைய கணவரே ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிறாரு. அதே மாதிரி அவங்களுடைய மனைவியுமே அந்த கணவர் நல்லாவே பார்த்துக்கிறாரு. ஸோ சப்போர்ட்டிவான கணவன். இதுக்கு மேலே ஒரு மனைவிக்கு, ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. அந்த ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இப்போ சாதிச்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஹஸ்பண்டும் அந்த கணவருடைய கைக்குள்ளே இருந்து உலகத்தையே சுற்றி பார்க்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். மிகப்பெரிய வேர்ல்டு டூர் எல்லாத்துக்குமே இந்த கம்பெனி சார்பாக அந்த பொண்ணு மட்டும்தான் போகுது. அதாவது மித்த இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்கு தன்னுடைய ஆஃபீஸ்லேயே இருந்தால் எவ்வளோக்குள்ளே ஒரு டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம குடும்பத்துக்காக அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளே கொஞ்சம் டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுவோம். அந்த பொண்ணும் அதே மாதிரி டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி அந்த கணவர் கிட்டத்தட்ட 3 வருஷமாக என்னத்தை சேர்த்து வச்சுருந்தாரோ அதை 3 மாதத்தில் த்ரிபிளாக்கி காட்டுது இந்த பொண்ணு. இந்த பொண்ணுடைய பேச்சு திறமையாக இருக்கட்டும், படிப்பு திறமையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே ஒர்க் அவுட் ஆகுது. இந்த பொண்ணுக்கு புது புது ஐடியாஸ் வருது. அதை எல்லாத்தையுமே பிஸ்னஸில் போடுறாங்க. அப்படி போடும்போது முதலீடு, அதாவது இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக வரும்பொழுது இவங்களுடைய நெட்வொர்க் அப்படியே பயங்கரமாக எகிரிடுது. ஸோ முன்னே இருந்த அந்த ஒரு 10th ஒன்றுமே தெரியாத மாணவிலாம் இப்போ கிடையாது. அந்த பொண்ணு காலேஜ் தேர்ட் இயர் கஷ்டப்பட்டு முடித்து ஒரு டிகிரியை வாங்கி இன்றைக்கி வேறு லெவலில் பொசிஷனில் அந்த பொண்ணு உட்காந்துருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க கணவர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா குழந்தை திருமணத்தை முடித்து வச்சுட்டு நீ உடனே எனக்கு குழந்தை பெற்று தந்துடணும், நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த கணவர் எந்த விதமான ரூல்ஸும் போடலை. அப்படி இந்த கணவர் ரூல்ஸ் போட்டிருந்தார் அப்படின்னா இந்த பொண்ணால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாது. என்னை பொறுத்தவரையில் வந்திருக்க முடியவே முடியாது. ஸோ இந்த பொண்ணை மாதிரி எல்லோரும் இருக்கணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கிறதுனால டக்குன்னு அதை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. செய்கிறத தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா அதுக்கான ரெகக்னேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
இதே மாதிரி நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஸ்டோரி இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நான் அதை வாசித்து நெக்ஸ்ட்டில் அடுத்த கதையில் வேறு லெவலில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். பாய்.